2026 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல பெரிய மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரையிலும் இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழக மக்களுக்கு இந்த முறை அது ஒரு 4 முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த தேர்தலுக்காக ரொம்ப பெரிய அளவுல உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மக்கள் இதை எப்படி பார்க்க போறாங்க, மக்களுடைய ஓட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றமும் அந்த ஒரு ஏகப்பட்ட கேள்விகளும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது. நிறைய உளவு வேலைகளை செய்கிறார்கள் மக்களுடைய மனநிலைமையை மாற்றுவதற்கு, மக்கள் எந்த மனநிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு. இப்படி உள்ளடி வேலைகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. சோ கரூர் இன்சிடென்ட் நடந்த பிறகு தமிழக வெற்றி கழகம் ஒரு 30 தினங்கள் துக்க அனுசரிப்பு அப்படிங்கறத செஞ்சாங்க. அதன் பிறகுதான் இங்க எல்லார்ட்டையும் பேசி, இல்லப்பா நாங்க இவ்வளவு நாள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்து நின்றோம், எந்த ஒரு வீடா இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி இழந்த 30 தினங்கள் அப்படிங்கிறது துக்க அனுசரிப்பு. அந்த குடும்பத்துடன் நாங்களும் எங்களுடைய குடும்பமாக நினைத்து அதை ஃபாலோ பண்ணோம், அதனால நாங்க ஓடிட்டோம் ஒளிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது என்பதுதான் ஆதவ் அர்ஜுனா முதல் விஜய் அவர்கள் வரை பேசின அந்த பேச்சுக்கள் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுல விஜய் அவர்கள் பேசும்போது, இல்ல நம்ம 30 தினங்கள் சைலண்டா இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம மீது எவ்வளவு வன்மமான அரசியல் எல்லாமே வீசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனா இந்த வன்ம அரசியலையும் தாண்டி நம்ம குடும்பமா இருக்க வேண்டிய தருணத்தில் குடும்பமா இருந்தோம்.